டெக் லவர்ஸுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் மொபைல் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அடையார் நெட்வொர்க்ஸ் சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் நம்ம ரொம்ப நல்லாவே கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேர் ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்ருக்கிறீங்க, ரொம்பவே நன்றி அதுக்கு. இதுக்கு நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும், அந்த மொபைலோட ஸ்பெஷல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மிக முக்கியமாக எண்ட் ஆஃப் தி வீடியோவில் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்காகவே நாங்கள் நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ், மந்த்லி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன மொபைல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் பிக்சல் 10A. இந்த மொபைல் தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதை பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குயிக் அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ நல்லா காம்பேக்டாக மொபைல் அதோட சைஸுக்கே வந்து பாக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, Type-C to Type-C கேபிள் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நான் எடுத்தே காட்டிடுறேன். Type-C to Type-C கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக வந்து மோட்டோரோலா மட்டும்தான் Type-Cலேருந்து Type-C கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் சிம் எஜெக்ஷன் பின் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வழக்கமாக நம்ம படிக்காத அந்த யூசர் கைடும் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக இந்த மொபைல் வந்து சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நான் பிடிச்சிருக்கிறதே தெரியல. ஒரு லைட் வெயிட்டான மொபைல், அதுவும் இல்லாமல் ஏன் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஒரு ப்ரீமியம் மாடல் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய மாடல் மொபைல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கேருந்து ஒரு கர்வாக லைட்டாக மேலே ஆட் பண்ணி இப்போ நம்ம இப்படி டேபிளில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட அந்த ஒரு ஹைட் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூகுள் உள்ளேயே இன்பில்ட்டாக நம்ம பழைய மொபைல்லாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பாக்கெட்டில் வச்சாலோ எதுவுமே டிஸ்டர்ப்ட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாடல் மொபைல் வந்து மொத்தம் 4 வேரியண்ட்டில் வந்து வருது. ஒன்று வந்து ரெட் கலரில் வருது, இன்னொன்று லாவெண்டர் கலரில் வருது, அதுக்கடுத்து பிளாக் கலரில் வருது, அதுக்கடுத்தது பேல் க்ரீன் ஆர் எல்லோ கலர் மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 4 கலரில் வந்து இந்த மாடல் மொபைல் வந்து வருது. இந்த மாடலோட வெரைட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 8GB RAM 256GB நமக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் இருக்கிறது ஒரே மாடலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எங்களுக்குமே சிமிலர் டு நமக்கு வந்து 9Aக்கும் 10Aக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சிமிலராக தாங்க இருக்குது. அதில் ஒன்று நல்லா பார்க்கணும் அப்படின்னா, ஏஐ நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேமராவோட ஃபியூச்சர்ஸ் இதில் நல்லாவே அப்கிரேட் ஆகிருக்குது. இதுதான் இந்த மொபைலோட ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்க்கலாம். மற்றபடி எல்லா ஃபியூச்சர்ஸுமே சிமிலர் டு 9A தான். எனக்கு ரொம்ப இந்த மாடல் மொபைலில் பிடிச்சதே என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளாட் பேக் சைடு தாங்க. இன்றைக்கி எந்த மொபைல்லையுமே ஃப்ளாட் பேக் சைடு நம்ம பார்க்கவே முடியறதில்ல. சரி, இதோட காம்பேக்டாக இருக்குதுன்னு ஆல்ரெடி சொன்னதுனால இதோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் 186 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ இது உண்மையாலுமே இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப ஹேண்டியாக இருக்குது அப்படிங்கிறது. நம்ம ஒரு ஆப்பிள் மொபைல் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம், ப்ரீமியம் டிசைன், ப்ரீமியம் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரீமியம் மாடல் தான் உங்களுக்கு கூகுளும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஐபி ரேட்டிங்கை பொறுத்தவரையிலும் கூகுள் டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. IP68 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 8.99 திக்னஸ் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 8.99 திக்னஸா அப்படின்னு கேட்டால் உண்மையாலுமே திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் வெயிட் இல்லை, லைட்டாக இருக்குது. ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளாட்டட் மொபைல் அப்படின்னே நம்ம இதை எடுத்துக்கலாம். டிஸ்பிளேவை பொறுத்தவரையிலும் 6.3 இன்ச் HDR டிஸ்பிளே நமக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மொபைல்ஸாக வந்து யாருமே ரசிக்கிறது இல்லை. இன்றைக்கி ஹேண்டியாக மினி மொபைல்ஸ்லாம், இப்போ ஆப்பிள் மினி எடுத்துக்கலாம், OnePlus 13s எடுத்துக்கலாம், விவோவில் நிறையா மினி மொபைல்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஓப்போவில் நிறைய மொபைல்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி மினி மொபைல்ஸ் தான் எல்லாருமே ரசிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட கூகுள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நல்லா காம்பேக்டான ஃபோன்ஸை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பொறுத்தவரையிலும் எப்படி 6.3 கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ராப் டெஸ்ட்லாம் நம்ம பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கம்பல்சரி அது ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரையிலும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க. ஓஎஸை பொறுத்தவரையிலும் Android 16 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஸோ இந்த மொபைலில் 7 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பிராண்ட்லேயும் 4 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டு, செக்யூரிட்டி அப்டேட் 6 வருஷத்துக்கு தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் மட்டும் 7 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ
நீங்கள் அதிகமாக மொபைல் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அவங்களே பார்த்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஒய்ஃபை பொறுத்தவரையில் அட்வான்ஸ்டு 6E கொடுத்துருக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் நல்லா மிடில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி, பேட்டரியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம் அப்படின்னா 5100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சாலிடாக ஒரு நாள் எல்லாத்துக்குமே வரும். நீங்கள் என்ன மார்க்கெட்டில் இருந்தீங்கனாலும் சரி, எதில் இருந்தீங்கனாலும் சரி. ஸோ அட்வான்ஸ்டாகவே இருக்குது. நீங்கள் ஆப்பிள் கம்பேர் பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே வெல்லின் அட்வான்ஸாக இருக்குது. ஏஐயோட அட்வான்ஸு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக அப்ளை பண்ணிக்க முடியும். 5100 mAh பேட்டரி வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது சார்ஜரை பொறுத்தவரையிலும் 23 வாட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் லிட்டில் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதுவும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 65 இல்லை 90 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருந்திருக்கும். அவங்களே என்ன ரெக்கார்ட்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சார்ஜ் வந்து 30 ஹவர்ஸ்க்கான சார்ஜ் வந்து கம்பல்சரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவர் மோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 120 ஹவர்ஸ்க்கான பேட்டரி கண்டிப்பாக இதில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்பவே சூப்பரான விஷயம். நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறோம் அப்படின்னா கூடவே நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணி கம்பல்சரி ஒரு 3-4 நாள் பேட்டரி நம்ம தக்க வச்சுக்க முடியும். ஃபைனலாக கேமராவை பார்த்துடலாம். கேமரா பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து மெயின் கேமரா 48 MP கேமராவும், அல்ட்ரா வைட் கேமரா வந்து 13 MP அல்ட்ரா வைட் கேமராவும், அதுக்கடுத்தது ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையிலும் 13 MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஐ ஃபியூச்சர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே 4K 60 FPS வரையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இந்த மொபைல் எப்படி இருக்குது ஓவராலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் பிக்சல் 10A சிமிலர் டு 9Aவாக இருந்தாலும் ஏஐயோட அட்வான்ஸ்டு என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் அது போக கேமராவில் நிறைய ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறதுனால கம்பல்சரி வாங்கலாமா அப்படின்னா அப் டு அவர் பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். ஸோ சூப்பரான மொபைல்லாம் அப்படின்னா டீசெண்டான மொபைல் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். சரி, இதோட ரேட்டெல்லாம் என்ன வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களோட கமெண்ட்டில் இதோட ரேட் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரி, ரேட் வந்து கேட்டால் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடையார் நெட்கட்ஸ் வந்து வெற்றிகரமாக 23 ஆண்டுகளை முடித்து 24ஆம் ஆண்டில் அடியெடுத்து அருமையாக பயணம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் மக்களுக்காகவே நாங்கள் சம்பாரித்ததை திரும்ப ஆஃபராக நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் நாங்கள் ஸ்கூட்டி முதற்கொண்டு ஆஃபராக கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி தயவு செஞ்சு உள்ளே போய் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் மொபைலுக்கு மொபைலே கிஃப்ட் கொடுத்துருக்குறோம், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் ஆன்லைனில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிள். இந்த மாடல் மொபைலில் ஆன்லைன்லேயும் எங்கள்கிட்டையும் என்ன ஆஃபர் கிடைக்குது. சரி, எங்களுக்கு கிரெடிட் கார்டு தான் இருக்குது, கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்குதா, தாராளமாக கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் எல்லா ஆஃபர்ஸுமே ஆன்லைனில் என்ன கிடைக்குதோ அது எல்லாமே கொடுத்து அது போக எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸையும் நாங்கள் கொடுக்குறோம். மே மந்தில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வேறு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மேமி ஆஃபர்லேருந்து எல்லா ஆஃபருமே இருக்குது. நீங்கள் இதோட ரேட் அப்படின்னு கூகுள் பிக்சல் 10A ரேட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே தாராளமாக உங்களுக்கான ரேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போடணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.